அதுலயும் திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் தம்பில நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான். திடீர் பாசத்துக்கு காரணம் இல்லை. நம்ம பங்காளி சட்டை எப்போ வச்சுக்கலாம். இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்கன்றான் அவன். நம்ம அடிச்சுக்கலாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எங்களை நீங்க திட்டுங்க, பிரச்சனை கிடையாது. அப்படி விஜயை விட்டுறாதீங்க. விஜயை நீங்க அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. அதனால இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் இருக்கிற மொத்த திமுக காரனும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த போறோம். தேமுதிகவுக்கே 10 சீட்டு கொடுக்கும் போது நாம் தமிழர் கட்சி வந்தா தங்கத்துல ஐயா ஸ்டாலின்லாம் நேரம் எங்க அண்ணன் வீட்டுக்கே வந்துருவாரு. ஐயா பணசெல்லாம் விடுங்க, நீங்க என்ன கேவலமா திட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு திட்டுவேன். இதெல்லாம் நமக்குள்ள ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட். எங்க ஃபேமிலி அவர் ரொம்ப கேவலமா திட்டுவாரு, அவர் ஃபேமிலி ரொம்ப திட்டுவான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்துருவாப்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கூச்சநாச்சம் கிடையாது. ஆனா எங்கள் கொள்கை தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம். என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் தங்கைகளை தம்பிகளை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் என்று தனித்து துணிந்து களத்தில் நிற்கிறோம். நான் நிறைய நண்பர்கள் இந்த அமமுக நம்ம ஸ்லீப்பர் செல் தான் எல்லா இடத்துல இருக்காங்க இல்லையா, அமமுக கூடிய நண்பன்மார்கள், திமுக கூடிய நம்ம செல்ல தம்பிகள், காங்கிரஸ் கூடிய நம்ம ஆட்கள் இருக்காங்க. இப்ப திமுக காரங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம பங்காளிகள் எப்ப வேணா அடிச்சுக்கலாம், முதல்ல அவனை அடிங்க, விஜய விட்டுறாதீங்க. அவனை அடிச்சு அடியில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மத்த இடத்துல நாங்க திமுக தான் போடுவோம். ஆனா காரைக்குடியில எங்க ஓட்டு தப்பி கூட